வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா, கடைசியாக ஒரு 4 வீடியோ நான் வந்து என்டிபிசி பக்கமே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ரைட், இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு இதை பற்றி பேசலான்னு. ரைட், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதாக. நான் 2A மெயின்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன், 2 மெயின்ஸை பற்றி பேசலை. ரைட்டா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான சிலபஸ் என்ன, அதோட சப் டாபிக்ஸ், அதாவது டீடைல்டு டீகோடிங் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிலபஸ் டீடைல் டீகோடிங் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா அல்லது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரீசனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். தென் சிபிடி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கட் ஆஃபை பற்றி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எவ்வளோ வந்தால் படிக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா. இது வந்து என்னோட டெலகிராம் சேனலில் போட்ட ஒரு பேசிக் போல். இந்த போல் படி நீங்கள் யோசிச்சிங்கனாலே 140 ப்ளஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க. 140 ப்ளஸில் 141, 18, 16 இப்போ இந்த ரேஞ்செலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 ப்ளஸ் கண்டிப்பாக போயிடும். ஆனால் நீங்கள் உறுதியாக சொல்லணும் அப்படின்னா 150 ப்ளஸ் உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். ரைட்டா, 150 ப்ளஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். 145 ப்ளஸ் வரைக்கும் கிளியர் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான் 145. அதாவது நான் சொல்கிறது வந்து ஜென்ரல், பிசி, எம்பிசிக்குன்னு நான் சொல்கிறது. ஓகேவா, நீங்கள் அதுக்காக கீழே இருக்கீங்க. இப்போ பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்லேருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் குறையலாம். இப்போ ஃபீமேலுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். டைப்பிங் இருந்தால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். எஸ்சி, எஸ்டிஸ், மைனாரிட்டிஸ் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ரைட்டாக, இது நான் சொல்கிறது ஜென்ரல், பிசி, எம்பிசிக்கு ஒரு 145 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 150 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 100% கிளியர் ஆகும். ரைட்டாக, உங்களுக்கு ஒரு 160 ப்ளஸ் வரைக்கும் போகுதுன்னா குரூப் 2 கிடைக்கும். ஓகே, குரூப் 2 மெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், அப்போ குரூப் 2 மெயின்ஸ் கிடைக்கிறவங்க 2Aக்கும் எலிஜிபிள் தான். ரைட்டா, நீங்கள் 2க்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட், நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கும் செலக்டட், அப்ஜெக்டிவ் சிபிடிக்கும் செலக்ட் ஆயிடுவீங்க. ஓகே, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 160 ப்ளஸ் இருக்கிறவங்க மட்டும் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை 155 ப்ளஸ் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ரைட்டா, கன்ஃபார்மாக எதையுமே இங்கே சொல்ல முடியாது. கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுபோக இன்னைக்கு வந்த கீஸில் டென்டேட்டிவ் கீழே வந்து எரர் இருக்கலாம். அதை அப்ஜெக்ட் பண்ணும்போது மார்க்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 145 ப்ளஸ் அல்லது 150 ப்ளஸ்னே வச்சுக்கோங்க. அது கம்மியாக இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். கிடைச்சதுன்னா சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க. கிடைக்கலன்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா, ரைட், இது வந்து பேசிக்காக நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போ கட் ஆஃப் எல்லாம் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இப்போ இந்த வருஷம் நடந்த குரூப் 1க்கு வந்து 135K கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்த டைமில் 140 ப்ளஸ் போயிடுச்சு அது. ரைட்டா, ஏன்னா கொஸ்டின் வரைக்கும் கஷ்டம். அது 135 கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேருக்கு வரல, 140 ப்ளஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கூட போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது போக இங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. ஓகேவா, இங்கே இருக்கிற இந்த 155 ப்ளஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் அவங்க இருப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் அந்த 140 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இங்கே 135 அண்ட் பிலோவில் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா, இதுவுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 150 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர். 145 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, ஸோ ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா 2Aக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கம்ப்ளீட் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ சிபிடியில் நடக்க போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நீங்கள் மொத்தமாக 200 கொஸ்டின் எழுத போகிறீங்க. 200 கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம். எல்லா கொஸ்டினுமே ஆன்லைனில் பைலிங்குவலாக வரும். இந்த 200 கொஸ்டின்ஸை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். 100, 40, 60. 100 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 5 யூனிட் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த 40 வந்து ரீசனிங் 27 டாபிக்ஸ் இருக்கு. அடுத்து ஃபைனலாக 60 கொஸ்டின் வந்து லாங்குவேஜ், கிராமர், தமிழ் இலக்கணம் அல்லது இங்கிலீஷ் கிராமர். இதுதான் கலந்து வரப்போகுது. 200 கொஸ்டினுக்கு வரப்போகுது. இது எல்லாமே சிபிடியாக மட்டும்தான் நடக்க போகுது. 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ். ஓகேவா, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் 200 கொஸ்டினே அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் பேட்டர்ன். இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஐ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஜிஎஸ் எப்பயுமே அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்கும். உங்களால் ஹை ஸ்கோர் ஜிஎஸ்ல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான், ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ இந்த 2 ப்ரிலிம்ஸோ
குரூப் 1 ப்ரிலிம்ஸோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஜிஎஸ் அவங்க எவ்வளவு ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்டா ஒயிட் லேர்னிங் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? அதை மனசுல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், இது வந்து பேசிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம வந்து சிலபஸ் பத்தி பார்க்கலாம். ரைட்டா? ஜிஎஸோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நவீன தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும். இப்ப இது எல்லாமே ஜிஎஸ் ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபோக்கஸ் தான். தமிழ்நாடு ஃபோக்கஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஆல் ஓவர் இந்தியா ஃபோக்கஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சிலபஸ் வந்து தமிழ்நாடு நோக்கில தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஜென்ரலா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை. ரைட், இப்போ இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் 1 அழகு 1 வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்ல இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு யூனிட்டும், யூனிட் 8 அப்படின்னு ஒரு யூனிட்டும் படிச்சிருப்பீங்க. அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு யூனிட், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு ஒரு யூனிட் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. அது ரெண்டையும் சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை கொஸ்டின் கேட்க போறாங்களா இந்த யூனிட்ல? 20 கொஸ்டின் கேட்க போறாங்களா. அதாவது ஜிஎஸ் நான் 100 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 100ல 20 கொஸ்டின் வந்து இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும் வரப்போகுது. ரைட்டா? இதுல இந்த ஐரோப்பியர் வருகையில ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் ஐஎன்எம் பத்தி பேசும். இதுல இருந்து இது ரைட்டா, இது ஃபுல்லா ஐஎன்எம், ஃபுல்லாவே ஐஎன்எம் தான், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். ரைட்டா? இங்க இருந்து பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில இருந்து அறிஞர்கள் வரைக்கும், அண்ணா பெரியார் அண்ணா வரைக்கும், இது வந்து யூனிட் 8. நீங்க எங்க தனித்தனியா கொடுத்துருந்த மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா படிக்கும்போது தமிழ்நாடு ஃபோக்கஸ்ல படிக்கணும். ஓகேவா? இப்ப இங்க ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு இருக்குன்னா இதுல நீங்க எதெல்லாம் படிக்கணும். இப்ப இதோட சப் டாபிக்ஸா நான் கொஞ்சம் சொல்ல போறேன். ரைட், இது வந்து ஓவரால் சிலபஸ், டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். இப்ப இதுல சப் டாபிக்ஸா நீங்க போனீங்கன்னா இதுல இன்னொன்று சப் டாபிக்ஸ் நான் சொல்றேன். இப்போ மெயினா இதுல ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், இதெல்லாம் ரொம்ப தெளிவா படிக்கணும். இதுல இல்லாததையும் படிச்சு வச்சுக்கணும். இது சிலபஸ்ல இல்ல அப்படின்னு நீங்க விடக்கூடாது. ஓகேவா? இதுல இப்ப பெரியார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் இருக்கு. அவ பேரறிஞர் அண்ணா பெரியார் நல்லா படிக்கணும். அவங்க தவிர இருக்கக்கூடிய அறிஞர்களையும் நீங்க படிச்சுக்கிறணும். ரைட்டா? அது பள்ளி பாடப்புத்தகத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிக்கணும். ரைட், இப்போ இதோட சப் டாபிக்ஸா பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8 ரிலேட்டடா இருக்குது. யூனிட் 8 ரிலேட்டடா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. என்னென்ன அவங்களே சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருப்பாங்க, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 3ஐயும் ரொம்ப தெளிவா பார்க்கணும். ரைட்டா? அவ மித்தெல்லாம் பார்க்க வேணாம்னு அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுதா? அதையும் பார்க்கணும். இது 3 ரொம்ப தெளிவா பார்த்துக்குங்க. இது 3ல தான் மெயின் ஃபோக்கஸா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர முக்கியமான அகழ்வாராய்ச்சி இடங்கள் எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். படிக்காம விட்டுறக்கூடாது. ரைட், இது யூனிட்ல முக்கியமானது. அடுத்து லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர் படிக்கணும். சங்க இலக்கியங்கள் எல்லாமே படிக்கணும். 8 தொகை 10 பாட்டு, அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். அந்த பாடலை எழுதினவர் யாரு, எழுதப்பட்ட காலம் என்ன, எதை கருப்பொருளா கொண்டு எழுதப்பட்டது, யாருடைய காலத்துல எழுதப்பட்டது, இப்படி எல்லாம் நீங்க படிக்கணும். அடுத்து சங்கம் ஏராக்கு அப்புறம் இருந்தது ஆன்சியன்ட் தமிழ் சொசைட்டி, சங்ககால மக்களுடைய வாழ்க்கையை பத்தியும் நீங்க படிக்கணும். ரைட்டா? தென் திருக்குறள். திருக்குறளுடைய பிலாசபிக்கல் தாட்டு, அதனுடைய பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அதிகப்படுத்துறதுக்கானது, லைஃப் பிரின்சிபல், சோசியல் பிரின்சிபல் இப்படி கொடுத்துருப்பாங்களே, இதுவும் யூனிட்ல இருந்தது தான். அது அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? திருக்குறளும் இந்த மாதிரி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இது எல்லாமே லிட்ரேச்சர் ரிலேட்டடானது. ஓகேவா? இதோட பேரல் பார்ட்டா இங்க வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியும் இதுல வரும். ரைட், அது போறதுக்கு முன்னாடி ஐஎன்எம் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அகைன் நீங்க படிக்கும்போது தமிழ்நாடு ஃபோக்கஸ்ல படிச்சா போதும். ரைட், நான் திரும்பவும் அதான் சொல்றேன். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்ட்டு இதுல வார்ஸ் அண்ட் ட்ரீட்டி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. ரைட், இதுக்கு முன்னாடி நீங்க யூரோப்பியன் இன்வாஷன் படிச்சிருக்கணும். ஐரோப்பியர்கள் வருகையில அட்வென்ட் ஆஃப் இருந்தாருக்கு இல்லையா, ஐரோப்பியர்கள் வருகையில அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ், டச்சு, டேனிஷ், பிரெஞ்சு, இவங்க எல்லார பத்தியுமே தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்குள்ள இருந்த அரசியல் போர்கள் தான் இதெல்லாம். இந்த அரசியல் போர்களை பத்தி ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கணும். ரைட், தென் சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றை பத்தியும் நீங்க படிக்கணும். சிலபஸ்ல இருக்கிறதையும் படிக்கணும், இல்லாததையும் படிக்கணும். ரைட், அதனால ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட், தென் நேஷனல் மூவ்மெண்ட்ல, இந்த நேஷனல் மூவ்மெண்ட்ல நீங்க மெயினா தமிழ்நாடு ஃபோக்கஸ்லயே படிங்க. டிஎன் ஃபோக்கஸ் பண்ணியே படிங்க. இப்போ சுதேசி இயக்கம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டிலே அது நடந்திருக்கும், அதை பத்தி நல்லா படிங்க. தன்னாட்சி இயக்கம் நடக்குதுன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும். ஒத்துழையாமை இயக்கம், அது மாதிரி எல்லா வெள்ளையனை வெளியே இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு, அந்த ஃபோக்கஸ்லயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா இன் ஜென்ரலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலா சுதேசி இயக்கம் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு. ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கம் ஜென்ரலா எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு.
ஒத்துழையாமை இயக்கம் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, இப்படி நீங்க ஜென்ரலாகவும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாடு ஃபோக்கஸ்லையும் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? தென் அசோசியேஷன்ஸ், முக்கியமான அசோசியேஷன், மெட்ராஸ் அசோசியேஷன், அப்புறம் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா, அதெல்லாம் நீங்க படிக்கணும். அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க படிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம், இதெல்லாம் நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மிதவாதிகள் யாரு, தீவிரவாதிகள் யாரு, ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தமிழ்நாட்டில் எப்படி எமர்ஜென்சி ஆச்சு, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான போர்கள் என்னென்ன, முக்கியமான விளைவுகள் என்ன, இதெல்லாம் நீங்க படிக்கணும். ரைட்டா? பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது தமிழகம் சார்ந்த அனைத்து தலைவர்களையுமே நீங்க படிக்கணும். அனைத்து பர்சனாலிட்டிஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவங்களோ அல்லது அது சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே நீங்க படிக்கணும். ரைட்டா? இப்போ பெரியார், அண்ணா அப்படிங்கிறது அதுல எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். அதே மாதிரி பெண் தலைவர்கள் பேருமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ரைட்? பெண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மாதிரி பெண்ணுரிமையை பத்தி இருந்தவங்களே நீங்க படிக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி, அம்புஜத் அம்மாள், அஞ்சலி அம்மாள், இவங்களை பத்தி எல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. ரைட்டா? தென் இம்பார்ட்டன்ட் உமன் பர்சனாலிட்டிஸ் நீங்க படிக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் ஆத்தர்ஸ் வந்து தனியாலாம் படிக்க தேவையில்லை, நீங்க படிக்கும் போதே உடல வரும். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கிற டைரக்ட் பார்ட். இப்போ இதுல இன்டைரக்டா ஒரு பார்ட் வரும். இப்போ இந்த வார்ஸ் அண்ட் ட்ரீட்டி படிக்கிறீங்க இல்லையா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷோட ரூல் இருக்கும். பிரிட்டிஷோட ரூல் எப்படி இருந்துச்சு, ரைட்? இதுல யார் யாரு கவர்னரா இருந்தாங்க, அல்லது யார் யாரு வைஸ்ராய்ஸா இருந்தாங்க, அவங்களால என்ன இம்பாக்ட் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கர்சன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்னென்ன பண்ணாரு, வில்லியம் பெண்டிங் இருக்காருன்னா அவர் என்னென்ன பண்ணாரு, அதனால என்ன இம்பாக்ட் ஆச்சு, கண்டிப்பா படிக்கணும். பிரிட்டிஷோட ரூலு, அதோட இம்பாக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி, அதோட இம்பாக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு ஒரு உட்ஸ் அறிக்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த உட்ஸ் அறிக்கை எதுக்கு, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க, கல்வி எப்படி வளர்ந்துச்சு, அறிவியல் தத்துவம் எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு, இந்தியாவில் வளர்ந்துச்சு, பள்ளிக்கல்வி எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு. இதுல இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு, கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இருக்கு. கிறிஸ்டியன் மிஷினரிஸோட பார்ட் என்ன, இதெல்லாம் சிலபஸ்ல டைரக்டா இருக்கு. கிறிஸ்டியன் மிஷினரிஸ், கிறிஸ்தவ சமய இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் மக்களுக்கு நல்லது பண்ணாங்க, அதோட விளைவுகள் என்ன, விளைவுகள் அப்படின்னும் போது பாசிட்டிவும் தெரியணும், நெகட்டிவும் தெரியணும். ஓகேவா? அதனால இந்த மாதிரியே நீங்க படிக்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ நீங்க மெயினா படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்றேன். இதுல யூரோப்பியன் இன்வாஷன் வர்றதுனால நீங்க 8th சோசியல் சயின்ஸ் ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த புக்கு இதுலதான் பிரிட்டிஷோட இம்பாக்ட், பிரிட்டிஷோட ரூலும் அதோட இம்பாக்டும் இருக்கும். 8th சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி பார்ட் ஃபுல்லா நீங்க படிக்கணும், கம்ப்ளீட்டா படிக்கணும். ரைட்டா? 8th சோசியல் சயின்ஸ். அடுத்து 10th சோசியல் சயின்ஸ். 10th சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி பார்ட் ஃபுல்லா, ஹிஸ்டரியில யூனிட் நம்பர் 5 to 10 நினைக்கிறேன். அதாவது ஐஎன்எம் சார்ந்து எல்லாமே வந்துடும், அதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சார்ந்து எல்லாமே வந்துடும். அப்படியே படிச்சுக்கோங்க. ரைட்? 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 2ல தமிழ்நாடு சம்பந்தமா 2 யூனிட் இருக்கும். ரைட்டா? இங்க படிக்கிறோம்ல, இங்க நீங்க இந்த அண்ணா, பெரியாரு, தமிழ்நாடு, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதை பத்தி எல்லாம் 2 யூனிட் இருக்கும். அந்த 2 யூனிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் 11th ஹிஸ்டரி வால்யூம் 2. வால்யூம் 2ல ஐரோப்பியர் வருகையில் இருந்து, யூரோப்பியன் இன்வாஷன்ல இருந்து ரிவோல்ட்டு, அது சம்பந்தமான வாரு எல்லாமே அதுல இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. 12th ஹிஸ்டரி கம்ப்ளீட் புக்கு. 12th ஹிஸ்டரி வால்யூம் 1 ஃபுல் புக் படிக்கணும். வால்யூம் 1 ஃபுல்லா படிச்சிருங்க. ஃபுல் புக். அதுதான் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இப்போ இதுல வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்தது இருக்கும். தமிழ்நாடு சம்பந்தமா வரக்கூடியதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான புத்தகம் வந்து 12th ஓல்டு ஹிஸ்டரி புக், 12ஆம் வகுப்பு பழைய வரலாற்று புத்தகம். இதுல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வைஸ்ராய்ஸை பத்தியும், ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலை பத்தியும் இருக்கும். ரைட்டா? ரொம்ப முக்கியமான புக். இந்த புக்கையும் கிடைச்சிச்சுன்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி படிங்க. கண்டென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சின்ன புக்கு தான். ஆனா கம்ப்ளீட்டா படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான புக்கு. கம்ப்ளீட் புக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது எல்லாமே ஹிஸ்டரி பார்ட். அதே மாதிரி அந்த யூனிட் 8ல வர ஹிஸ்டரி பார்ட் கவர் ஆயிரும். ஓகேவா? இப்போ யூனிட் 8ல வர லிட்ரேச்சர் பார்ட், அந்த சங்க இலக்கியங்கள், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. புக்ல தேடி படிங்க. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ்
ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க. இது 2 பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? மெட்டீரியல் கம்ப்ளீட்டா ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு திருக்குறளுக்குமே நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா லிட்ரேச்சர் பார்ட் ஆன்சர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நீங்க படிக்க வேண்டிய கம்ப்ளீட்டான டாபிக்ஸை நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்கள் இதுதான். இப்போ புத்தகத்தை தாண்டி படிக்கணுமா வேணாமா? ரைட்? அதை கடைசியா நான் பேசுறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 2வது யூனிட் தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். 30 கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ரைட்டா? இதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பேரு தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி. ப்ரிலிம்ஸ்ல இந்தியன் பாலிட்டி அப்படின்னு இருக்கும். இதை தான் நீங்க படிக்க போறீங்க. ரைட்டா? திரும்ப அதை தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்க பாலிட்டி அங்க என்ன இருந்துச்சோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை. பாலிட்டியில இருந்தா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. ரைட்டா? ஃபுல் சிலபஸ் வந்து பாலிட்டி தான். இப்போ இதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி மேக்கிங் இருந்துச்சு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, சோர்சஸ் என்ன, சிட்டிசன்ஷிப் என்ன சொல்லுது, யூனியன் டெரிட்டரிஸ் என்ன சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி என்ன படிக்கணும், ஸ்டேட் பார்லிமெண்ட் எப்படி இருந்துச்சு, லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் கொஞ்சம் புதுசானது. ஓகேவா? இது சிவில் சர்வீசஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் முன்னாடியே நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசானது. அதே மாதிரி கவர்னன்ஸ் கொஞ்சம் புதுசு. ஓகே, இதெல்லாம் ஆனால் ப்ரிலிம் சிலபஸ்லேயே உண்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரிலிம் சிலபஸில் கிடையாது. இது மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். கவர்னன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் பாலிட்டி தான். ரைட்? இதுக்கான மேஜர் சோர்சஸ் என்ன? நீங்கள் கம்ப்ளீட்டாக 6th to 10th சோசியல் சயின்ஸில் நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சிவிக்ஸ் பார்ட்டை படிங்க. ஓகேவா? 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வால்யூம் 2ல 12th யூனிட்ல இருந்து 15th யூனிட். ரைட்டா? சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சிலபஸ் ரிலேட்டட் பார்த்துக்கோங்க. 15th யூனிட் 16th யூனிட் தேவைப்படாது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் 1 ஃபுல் புக்கு. ரைட்டா? இதுதான் பாலிட்டிக்கான கம்ப்ளீட் சோர்சஸ். இதுல இந்த 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து கான்செப்டா நீங்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுல ஃபேக்டை விட கான்செப்ட் நிறைய இருக்கும். கான்செப்டா படிங்க. ஃபேக்டா படிக்கிறத விட கான்செப்டா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது தப்பு எது கரெக்ட்னு கேட்கறாங்க. அதனால புக்கை கம்ப்ளீட்டா படிக்கணும். ஃபேக்ட் மட்டும் இல்லாம கான்செப்டாவும் படிக்கணும். ஓகேவா? கான்செப்டாவும் அதை உள்வாங்கி படிக்கணும். அதுதான் நல்லது. ரைட்டா? இப்ப இது போக ஏதாவது படிக்கணுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லட்சுமிகாந்த் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக்கு படிக்கணுமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அதை படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த புக் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் ஆகுமானா அவ்வளோலாம் யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ரைட்? அதனால நீங்க அதை படிக்கணும், எல்லாருமே அந்த புக்கை படிக்கணுங்கிறாங்க, அதனால அதை படிக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அந்த புக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 பக்கத்துக்கு இருக்கும். 1000 பக்கம் படிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சாத்தியமே இல்லை. 1000 பக்கம் படிச்சு நீங்க 10 கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சு அந்த 10ல் ஒரு 7 8 நீங்க போட்டுடலாம். நான் சொல்றது லாஜிக்கலா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வெளியே போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லட்சுமிகாந்த் தான் ஒரே சோர்ஸ். ரைட்டா? நான் வெளியே போய் படிக்கணும், பாலிட்டியை டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா லட்சுமிகாந்த் தான் சோர்ஸ். அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல வெங்கடேசனோட இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கும். இதுவுமே பெருசாலாம் ஃபுல்லாலாம் இருக்காது டீட்டெயிலா. ரைட்டா? அதனால நீங்க வெளியே போறதை தாண்டி இந்த புத்தகங்கள் நான் சொன்னேன் ஸ்கூல் புக்ஸ், இதை தெளிவா படிங்க. அவ்வளவுதான். தெளிவா படிக்கிறதுனா அதுல இருக்கிற கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கிறது, மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கிறது. நிறைய பேர் புரிஞ்சு படிக்காதனாலதான் ஆன்சர் பண்ண முடியல. ரைட்டா? அனாலிட்டிக்கலா படிக்கிறதே இல்லை, ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்றது. அதனாலதான் கஷ்டமா இருக்கு. உடனே லட்சுமிகாந்த் படிச்சா பாஸ் ஆயிட முடியுமானா அப்படிலாம் கிடையாது. லட்சுமிகாந்த் முதல்ல படிக்கவே முடியாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ரைட்டா? நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா லட்சுமிகாந்தோ அல்லது வெங்கடேசனோட இந்திய அரசியலமைப்பு புத்தகமோ படிங்க. ஆனா அது போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தெளிவா படிங்க. ரைட்டா? இது யூனிட் 2க்கான சிலபஸ். அடுத்து 3வது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். 15 கொஸ்டின். ஓகேவா? இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தான். இதுல கரண்ட் அஃபேர் பேஸ்டான கொஸ்டின்ஸ் அதிகமா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா அதுல ஜென்ரல் சயின்ஸா இல்ல, அப்ளிகேஷன்ஸா தான் இருக்கு. ஜென்ரலா சயின்ஸ் மாதிரி இல்ல இது. ஓகேவா?
ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அணுக்கரு இயற்பியலும். இதுல வந்து இங்கே வரேன். இதான் சிலபஸ். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் சிலபஸ். ஃபர்ஸ்ட் இருந்தே வரலாம். நான் சிலபஸ் படி சொல்லிடுறேன். அணுக்கரு இயற்பியல் ஆரம்பிச்சு வரிசையா எல்லாமே பயன்பாடுகளாக தான் இருக்கும். எல்லாத்தினுடைய பயன்பாடுகள் தான் இதுல இருக்கும். உயிரி தொழில்நுட்பம்னா உயிரி தொழில்நுட்பத்துடைய பயன்பாடுகள் என்ன, இதனுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன, அதில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன, அதனுடைய இந்த பிடி, பருத்தி, தங்க அரிசி, இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பத்தி நீங்க ஃபுல்லா படிக்கணும். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கும். ஆனா அங்கங்க பிச்சு 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 இருக்கும். கண்டினியூஸா இருக்கவே இருக்காது. அது போக இதுல எக்ஸ்ட்ரா நீங்க வந்து கணினியை பத்தி படிக்கணும். எண்ம கணினிகள், அதாவது கம்ப்யூட்டரை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல அதிகமாயிட்டதுனால பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சிலபஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுதா, அதோட பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுதான்றக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி படிக்கணும். அதே மாதிரி இதுல பயாலஜி ரிலேட்டடாக அந்த இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள், செயற்கை கருவூட்டல், சோதனை குழாய் குழந்தை, மனிதர்களுக்கான தடுப்பூசி அட்டவணை, தமிழக அறிவியலாளர்களின் பங்களிப்பு, யாரை பத்தி வேணா கேட்கலாம். அப்துல் கலாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற இஸ்ரோவோட தலைவர்களாக இருந்தவங்க, இப்போ இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி கேள்விகள் கேட்கலாம். ரைட்டா? உள்ள போனோம்னா இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், சயின்டிபிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, இப்போ மயில்சாமி அண்ணாதுரையை பத்தியோ, கே சிவனை பத்தியோ, இப்போ சந்திராயன் 3க்கு தலைவராக இருந்தவரை பத்தியோ கேள்விகள் கேட்கப்படலாம். இது வந்து புக்ல இருக்காது. ஓகே, புக்ல இருக்காது. நீங்க வெளியே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்ல தட்டினீங்கன்னா வந்துடும். ஏதாவது ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இது வரைக்கும் படிக்காத பார்ட் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் படிக்கணும். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸ், மெமரி டைப், இந்த டாப்பிக்கை மட்டும் படிங்க. இதுல இருக்கிறதா அதுலயும் இருக்கும். அதனால அதை மட்டும் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ரைட்டா? இல்ல என்னால் 11th புக்கெல்லாம் ஃபுல்லா படிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கூகுள்ல போய் பேசிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு போடுங்க. ஏதாவது ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நீங்க போடுங்க. ஏதாவது ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங், எடிபிள் ஆஷன்ஸ், இதெல்லாம் வந்து 12th பாட்டனி புக்கில் இருக்கும். அதே மாதிரி 12th ஜுவாலஜி புக்லையும் இருக்கும். ரெண்டுலையுமே இருக்கும் இந்த டாபிக் பயோடெக்னாலஜி. அதனால அது இந்த 2 புக்கில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் நானோ டெக்னாலஜி அந்த புக்லேயே கவர் ஆயிரும். ரைட்டா? ஸ்பேஸ் கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி நீங்கள் தான் படிக்கணும். வேற வழியே கிடையாது. இம்பார்ட்டன்ட் பர்சனும் ஸ்பேஸ் சம்மந்தமாக இருக்கிறதும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். இன்டர்நெட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மெட்டீரியலை வச்சு படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. பயோடெக்னாலஜிக்கு 12th பாட்னியும் 12th ஜுவாலஜியும் படிங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அல்லது அட்டாமிக் ஃபிசிக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுக்கும் 10th ஃபிசிக்ஸ் பார்ட்டு படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப சயின்ஸ் பிடிக்கும்னா 12th கூட போய் படிங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே 12th கெமிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்கும். ஆனால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ரைட். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக படிங்க. இல்லை விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ரைட். ஏன்னா இதுக்கு போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கேள்வியோ இல்லை 2 கேள்வியோ வரும். இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீதி எல்லாம் மறந்து போயிடும். அதனால செலக்டிவா படிக்கிறது தான் நல்லது. நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவேன்னா, முக்கியமான பர்சன்ஸ் படிங்க, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிங்க, ஸ்பேஸை பற்றி படிங்க. அடுத்து நியூட்ரிஷன், ஹெல்த், டிசீசஸ், ஹியூமன் பாடி, இது 3க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதை ஈஸியாகவும் படிக்க முடியும். ரைட்டா? இதுக்கு நீங்கள் மெயினாக 9th 10th சயின்ஸ் புக்கு, ஓகேவா? 11th ஜுவாலஜி புக்கு, அதே மாதிரி 12th ஜுவாலஜி. 12th ஜுவாலஜியில் என்னென்ன நீங்கள் மெயினாக படிக்கணும்னா 12th ஜுவாலஜியில், அதாவது 11th ஜுவாலஜியில் ஹியூமன் பாடி பற்றி ஃபுல்லாக இருக்கும். ஹியூமன் பாடியோட ஒவ்வொரு பார்ட்டை பற்றியும் தனித்தனி யூனிட் இருக்கும். டீட்டெயிலாக படிக்கலாம். அதே மாதிரி 9th புக்கில் இந்த நியூட்ரிஷன், ஹெல்த், டிசீசஸ் எல்லாம் சிம்பிளாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. 12th போனீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதில் வரக்கூடிய டிசீசஸ், ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹார்மோனல் டிசீசஸ், அது மாதிரி 12th ஜுவாலஜியில் இருக்கும். அதையும் படிக்கிறது நல்லது. 11th 12th ஜுவாலஜி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சோர்ஸஸ் இங்கேயே சொல்லிட்டேன். ரைட்டா? 9th 10th சயின்ஸ் நல்லா படிங்க. 11th 12th ஜுவாலஜி புக்கு படிங்க. ரைட்டா? இந்த கெமிஸ்ட்ரி பார்ட்டை நீங்கள் தாராளமாக ஒமிட்டே பண்ணலாம். இது படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை. ரைட்டா? நீங்கள் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் கம்ப்யூட்டர், ஸ்பேஸை பற்றி படிங்க. மீதி எல்லாம் படிக்கிறது படிக்காதது உங்கள் விருப்பம். ஓகேவா? சயின்ஸுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் படிக்க சயின்ஸ் வந்து ஒரு பெரிய கடல். நீங்கள் படிக்க வந்துகிட்டே தான் இருக்கும். ரைட். தென் அடுத்த யூனிட் தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். ஓகேவா? இங்கேயும் அகைன் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தாங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம், அதனுடைய தன்மைகள் என்ன, மாநில நிதி அறிக்கை, முக்கியமான வருவாய்கள், செலவினங்கள், அதாவது என்னென்ன வருவாய் இருக்கு, ரெவன்யூ என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, வருவாயோட வகைகள் என்ன, சேவைத்துறை, தொழில்துறை, வேளாண்மை, முக்கிய பயிர்கள், இதெல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும்.
இதுல ஜென்ரலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டின் வேளாண் வரவு செலவு திட்டம் இப்போ சேர்த்துக்கிறதுனால, இப்போ பட்ஜெட் தனியா தாக்கல் பண்ணனால சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. கல்வியை பத்தி ஜிஇஆர்ன்ற டேர்ம்லாம் அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு தான் டாப்பஸ்ட் இன் ஜிஇஆர் ஆல் ஓவர் இந்தியாவில். நம்ம 50% மேல ஜிஇஆர் இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ரைட்டா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கல்வி சமூக வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்புகள், இதெல்லாம் அங்க எக்கனாமில ப்ரிலிம்ஸ்ல இருந்தது தான். இங்க அதை அப்படியே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சோசியல் இஷ்யூஸும் பிரச்சனை பேசிட்டாங்க. சோசியல் இஷ்யூக்கும் எக்கனாமிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க எக்கனாமிக்ல வேலையின்மை அப்படின்னு படிக்கிறீங்க. வேலையின்மையினால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் சோசியல் இஷ்யூ. கல்வி அப்படின்னு நீங்க எக்கனாமில படிச்சீங்கன்னா, கல்வியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதனுடைய தாக்கமும் தான் சோசியல் இஷ்யூஸ். நீங்க ஹெல்த்னு படிச்சீங்கன்னா, ஹெல்த்னால வரக்கூடிய இஷ்யூஸ், அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் தான் சோசியல் இஷ்யூஸ். அதே மாதிரி விமென்ஸ் அல்லது ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்க, அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறது தான் சோசியல் இஷ்யூஸ். ரைட்டா? இப்போ இதுக்கு என்ன படிக்கணும்? ரைட்? சோசியல் இஷ்யூ அப்படிங்கிறதுக்கு தனியா தமிழ்ல புத்தகம் இல்லை. நீங்க புத்தகமா படிக்கிறது நல்லதும் இல்லை. ரைட்டா? இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, சோசியல் இஷ்யூக்கு நான் தனியாக இங்கே வந்து சொல்றேன். ரைட்? இப்போ இந்த நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி, நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி வந்து 11th எக்கனாமி புக்கு. 11th எக்கனாமி புக்கு நீங்க மஸ்டா படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். பப்ளிக் ஃபினான்ஸ் 12th எக்கனாமி புக்கு. அக்ரிகல்ச்சர் 9th எக்கனாமி, 11th எக்கனாமி. ஹெல்த் 11th எக்கனாமி, எஜுகேஷன் 11th எக்கனாமி, பாப்புலேஷன் 11th எக்கனாமி. இது எல்லாமே 11th எக்கனாமில இருக்கும். பாப்புலேஷனா சென்சஸ் பேஸ் பண்ணி தான். சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்கிற பேசிக் டேட்டாஸ். நமக்கு இன்னும் சென்சஸ் எடுக்கல, அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கணும். 2011 திரும்ப திரும்ப படிங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ரைட்டா? உமன் எம்பவர்மெண்ட், உமன் டெவலப்மெண்ட், இந்த சோசியல் ஈவல்ஸ், இதெல்லாம் அதே மாதிரி வல்னரபிள், இதெல்லாம் ஸ்கீம் தான். இப்போ இது எல்லாமே ஸ்கீம் ரிலேட்டட் தான். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீமு, இந்தியன் கவர்மெண்டோட ஸ்கீம், கம்ப்ளீட்டா ஸ்கீம். உமன்ஸுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, உமனை எம்பவர் பண்றதுக்கு என்ன இருக்கு, வல்னரபிள் சொசைட்டியை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, பாவர்ட்டி ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸ்கீம்ஸ் தான் கொஸ்டினா வரும். ரைட்டா? சோசியல் இஷ்யூ நீங்க படிக்க போயிட்டீங்கனாலே ஸ்கீம்ஸ் தான் வரும். ரைட்டா? இப்போ இங்க ஒரு வார்த்தை இருக்கு, மைக்ரண்ட் லேபர்ஸ். மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஸ்கீம்ஸ் இருக்கு, அப்படி பாருங்க. அந்த ஃபோக்கஸ்ல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிட முடியும். ரைட்? இப்போ இதுக்கு நீங்க மெயினா படிக்க வேண்டிய சோர்சஸ் வந்து 9th 10th எக்கனாமி. ஓகேவா? அதே மாதிரி 11th எக்கனாமில லாஸ்ட் 5 யூனிட்ஸ் நீங்க படிக்கணும். 12th எக்கனாமில நீங்க மெயினா பப்ளிக் ஃபைனான்ஸ், அதாவது பொதுநிதினே இருக்கும். பப்ளிக் ஃபைனான்ஸ், அதாவது இது வந்து மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி கீழே வரும். மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, இதோட சேர்த்து டாக்ஸஸ் ரிலேட்டட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே? டாக்ஸஸ் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா படிச்சு வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது தான். சோசியல் இஷ்யூக்கு தனியா ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட்? ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த்னு ஒரு புக்கு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி சோசியல் இஷ்யூக்கு ராம் அகுஜான்னு ஒரு ஃபேமஸான புக் இருக்கு. ராம் அகுஜா அந்த புக்கு பேரு. ரைட்டா? இந்த புக்கை தயவு செய்து படிக்காதீங்க. ரைட்டா? யாருமே படிக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. இதை படிக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சிக்கு துளி கூட பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அந்த டைப்ஸ் எல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேள்வி கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வருது, அந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்ன, அந்த ஸ்கீம் எப்போ லான்ச் ஆச்சு, எதுக்காக லான்ச் ஆச்சு, இப்படி படிங்க. இதுவே எனாஃப். பாவர்ட்டின்னு போய் டெப்தா படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதை படிக்கிறதுக்கு தேவையில்லாத வேலை. அதை நோக்கி அந்த ஒரு கேள்வியை நீங்க நோக்கி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பாவர்ட்டியை எலிவேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்கு, ஸ்கீம்ஸ் படிங்க. ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா ஸ்கீம்ஸ் படிங்க. எக்கனாமி, சோசியல் இஷ்யூன்னு போயிட்டாலே நீங்க படிக்க வேண்டியது ஸ்கீம்ஸ் தான். கம்ப்ளீட்டா படிங்க. விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எல்லா ஸ்கீம்ஸையும் படிங்க. இதை செய்யுங்க. நீங்க ராமகோஜா படிக்கிறதுக்கு நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ராமகோஜா படிங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. தயவு செய்து செய்யாதீங்க. ரைட்டா? நீங்க ஸ்கீம்ஸ் படிங்க. ரைட்? இது வந்து யூனிட் நம்பர் 4க்கு. அடுத்து யூனிட் நம்பர் 5, தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ரைட்டா? ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ரைட்? நீங்க ப்ரிலிம்ஸ்லயே ஒரு சிலபஸ்ல நம்ம ஜியாகிரபி இருக்கும், புவியியல் இருக்கும். இங்க ஆரம்பிக்குது இல்லையா? புவியியல் இங்க இருந்து இங்க வரைக்கும், கப்பல் போக்குவரத்து வரைக்கும் புவியியல். அடுத்து இது சுற்றுச்சூழல் ஆரம்பிச்சு தமிழ்நாடு பல்லுயிர் முக்கியத்துவம் பேரிடர், இது வரைக்கும் என்விரான்மெண்ட்.
அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பிரச்சனை என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஜாகிரபிக்கு கம்ப்ளீட் சோர்ஸ் இருக்கு. என்விரான்மெண்ட்டுக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கம்ப்ளீட்டா நம்ம சோர்ஸ் கிடையாது. ஓகேவா? கம்ப்ளீட்டா சோர்ஸ் கிடையாதுன்னா ஸ்கூல் புக்லேயே கம்மியாக தான் இருக்கும். ரைட்? நீங்க ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக்கா படிச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனா கூட பேசிக்காக படிச்சு வச்சுக்கோங்க. நான் என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டர்நெட்டை சோர்ஸாக யூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் தான் நல்ல சோர்ஸ். நெட்ல போய் அப்படியே நீங்க போய் மானுடவியல் பேரழிவு அல்லது தமிழ்நாட்டின் புவி வெப்பமயமாதல் அல்லது காலநிலை மாற்றம் குறித்த சிக்கல்கள். இப்போ தமிழ்நாடு வந்து கிளைமேட் சேஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு ஃபண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை படிங்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமோட அமைப்பு என்ன, அதோட தலைவர் யாரு, அதை எப்படி அமைக்கிறாங்க, அதனுடைய வேலை என்ன, இப்படி நீங்க படிங்க. ஓகேவா? அதனால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க இன்டர்நெட்டை மெயின் சோர்ஸா வச்சுக்கோங்க. பிளஸ் ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலை வச்சுக்கோங்க. இங்கேயே நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டேன். மீதி ரெண்டை பத்தி அடுத்த பேஜில் பேசுவோம். இது வந்து நம்மளுடைய ஜாகிரபி. ஜாகிரபி தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஜாகிரபி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? தமிழ்நாடு ஜாகிரபிக்கு 10th சோசியல் சயின்ஸ்ல என்ன படிக்கணும்? டிஎன் ஜாகிரபி படிக்கணும். இதோட சேர்த்து இந்தியன் ஜாகிரபி படிச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். 10th சோசியல் சயின்ஸ்ல ஜாகிரபி பார்ட் மட்டும் ஃபுல்லா படிங்க. இட்ஸ் ரைட்டா? இதுவே போதுமானது. ரைட்? ஜாகிரபிக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட்? அது எத்தனை கொஸ்டின் வருது? 15 வருது. 15 கொஸ்டின் வருது. ரைட்? அப்போ ஜாகிரபி நீங்க படிச்சீங்கனாலே பாதி போயிடும். அடுத்து பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி வந்து நம்ம ஸ்கூல் புக்ல அவ்வளோ டெப்தா இருக்காது. ரைட்? நீங்க இது பயோடைவர்சிட்டி ஸ்கூல் புக்ல படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 11th 12th பயோ பாட்டனி தாவரவியல் புத்தகத்துல பயோடைவர்சிட்டி பத்தி இருக்கும், பயோஸ்பியரை பத்தி இருக்கும். அதை பார்த்துக்கங்க. ரைட்டா? இது போக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல், ஏதாவது ஒரு மெட்டீரியல் படிங்க. கம்ப்ளீட்டா இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு மெட்டீரியல் மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க. ரைட்டா? இந்த கூகுள்ல போய் என்விரான்மெண்ட் மெட்டீரியல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே? அல்லது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், நீங்க எந்த இன்ஸ்டியூட் நல்லதுன்னு நம்புறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரே ஒரு மெட்டீரியல் படிங்க. மல்டிபிள் மெட்டீரியல் படிக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஜிஎஸ்க்கு மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் படிச்சு பழகாதீங்க. ஒரே சோர்ஸை தெளிவா படிங்க. ஓகேவா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டர்நெட்டே சோர்ஸா வச்சுக்கோங்க. ரைட்? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் சோர்ஸஸை நான் சொல்லியிருக்கேன். அகைன் ரிலை ஆன் ஸ்கூல் புக்ஸ். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸை நம்பி படிங்க. தனியா போய் பிரைவேட்டா ஒரு புக்கை படிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். ரைட்டா? இப்போ இதில் யூனிட் 8ன்னு ஒன்று இருந்துச்சுல, நான் சொன்னேன்ல இந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இந்த இருக்கு இல்லையா, இந்த பெரியார் இந்த அண்ணாக்கெல்லாம் ஒரு கூத்து நடந்துச்சு. 2019 இந்த சிலபஸ் மாற்றினாங்க. மாற்றும் போது 2020 ஒரு குரூப் ஒன்று வந்துச்சு. 2021 ஒரு ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. நான் அதை போய் எழுதினேன். ஓகேவா? அது நான் ப்ரிலிம்ஸ் கிளியர். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பெரியாரோட பார்ட் இருக்குல்ல, இந்த பெரியார்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்துருந்துச்சு அந்த எக்ஸாம்ல. இந்த 10 கொஸ்டினுமே பெரியார் 1000 அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பெரியார் 1000ன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இருந்த கேள்வியா எடுத்து கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. இந்த புத்தகம் வந்து திராவிடர் கழகத்தோட ஒரு புத்தகம். இப்போ பெரியார் 1000ன்ற புக்கை படிங்க, அப்பதான் யூனிட் 8 ஆன்சர் பண்ண முடியும்னு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த புக்கு எவ்வளவு சேலாச்சு தெரியுமா? பெரியார் 1000ன்ற புக்கு எதுக்காகன்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு பெரியார் 1000 படிக்கணுமா? ஸ்கூல் புக்ல இருக்கிற பெரியார் படிக்க தெளிவா படிக்க இங்க ஆள் இல்ல. பெரியார் 1000 வாங்கி படிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சாங்க. நிறைய பேர் இதை வாங்கினாங்க. இதை செய்யாதீங்க. இந்த மாதிரி போகக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜென்ரலா ஒரு புக்கு சொல்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கை முதல்ல தெளிவா படிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்கூல் புக்கை படிச்சீங்கனாலே முக்கால்வாசி கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். பாஸ் ஆகி போன எல்லார்ட்டையுமே கேளுங்க, யாருமே இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் இந்த புக்கை படிக்காததுதான் அப்படின்னு நம்பிடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி இருக்கு. பாலிட்டியில நான் மார்க் எடுக்காததுக்கு காரணம் லட்சுமிகாந்தை படிக்காதது அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஓகேவா? லட்சுமிகாந்தை படிச்சா மட்டும் மார்க் வந்துடாது. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாதான் மார்க் வரும். அதை ஸ்கூல் புக்கை படிச்சாலே இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். 12th பாலிட்டியை தாண்டி என்ன மெட்டீரியல் இருக்கு போதுன்னு எனக்கு தெரியல. 12th பாலிட்டி புக் வந்து அவ்வளோ சூப்பர் புக்கு. அதை நீங்க கான்செப்டா படிச்சீங்கனாலே போதும். லட்சுமிகாந்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரைட்டா? அதையே நீங்க தெளிவா படிங்க. அதுவே போதுமானது. ஸ்கூல் புக்கை நம்பி படிங்க. ரைட்டா? இப்போ நான் 100 கொஸ்டினுக்கான சோர்ஸை நான் சொல்லிட்டேன். இப்போ வருவோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இதுல நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களால 60+ அல்லது 65+ எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஜிஎஸ். திரும்பவும் நான் சொல்றேன், ஜிஎஸ் ரிலே பண்ணி போகக்கூடாது. அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். ரீசனிங்ல 27 டாபிக் கொடுத்துருக்காங்க.
ஓகே, எத்தனை கொஸ்டின் வரப்போகுதுன்னா 40 கொஸ்டின் வரப்போகுது. ரைட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 2A நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும். அவ்வளோதான். ரீசனிங் தான் இங்கே வந்து ஒரு பெரிய டிசைடிங் பாயிண்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற யாருமே மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறதே இல்லை. அதனால தான் அவங்க ரீசனிங்கை தூக்கி வச்சுட்டாங்க. இந்த 40 கொஸ்டினை யார் தெளிவாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க 2A கிளியர். ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ் எல்லாருமே படிக்க போகிறீங்க, லாங்குவேஜ் கிராமர் எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இதுதான் உங்களுக்கு புதுசு. இதை யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க உறுதியாக 2A மெயின்ஸ் கிளியர். அப்போ நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது இந்த ரீசனிங்கை தான். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா டைம் கன்சியூமிங் ஆகும், டைம் வந்து ரொம்ப செலவாகும். அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா 40 கொஸ்டின் டச்சே பண்ண முடியாது. நான் ப்ரிலிம்ஸ்லேயே இன்னொரு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் அட்டனே பண்ணல, டைம் பத்தலை அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே 40 கொஸ்டின் இருக்க போகுது. 6 ரீசனிங் இருந்ததே நம்ம கஷ்டமாக இருந்துச்சுன்னா 40 ரீசனிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 27 கொஸ்டின் ஹவு டு ப்ரிப்பேர், ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்டை கற்றுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற பேசிக் கான்செப்டை கற்றுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ரீசனிங்கில் நீங்கள் மார்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, 2A கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் 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 அஸ் பர் சிபிடியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை கொஸ்டின் கிடைக்குமோ அத்தனை கொஸ்டின் போடணும். எல்லா மாடலையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கும். இப்போ அனாலஜி இருக்குல்லையா, அந்த ஒத்தத்தன்மை இருக்குல்லையா, ஒத்தத்தன்மையில 5-6 மாடல் இருக்கும் அனாலஜியில் மட்டும். அதே மாதிரி இந்த புதிர்கள், பசில்ஸ், பகடை, டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், இதுலலாம் மாடல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே நீங்கள் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணணும். அது போக இந்த ரீசனிங்ன்ற பார்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கே புதுசு. முதல் தடவையாக டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க. எப்படி கேட்க போகிறாங்க, என்ன கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ரைட்டா? நம்மளால் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் இது எழுத முடியும். ரைட்? தென் ஃபைனல் பார்ட் வந்து கிராமர், லாங்குவேஜ் கிராமர். ஒன்று இங்கிலீஷ் அல்லது தமிழ். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன எழுதுனீங்களோ அதுதான் மெயின்ஸ் எழுத முடியும். ப்ரிலிம்ஸ் நீங்கள் தமிழ் எழுதிருந்தீங்கன்னா இங்கேயும் தமிழ் தான், இங்கிலீஷ் எழுதிருந்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் தான். லாங்குவேஜ் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. ரைட்டா? இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படித்த கிராமர். அவ்வளோதான். 60 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிங்களோ அதை படிச்சுக்கோங்க. 6th to 12th ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக் மட்டும் படிங்க. இதுவே போதுமானது தான். ரைட்டா? இதை நீங்கள் நல்லா பண்ணீங்கனாலே உறுதியாக கிளியர் பண்ண முடியும். அடிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ரைட்டா? இந்த 60ம் ரீசனிங்கோட 40ம் தான் ஹை ஸ்கோரிங் பார்ட். ஓகேவா? இப்போ 60 + 40 இந்த 100 இருக்கு இல்லையா, இதுதான் ஹை ஸ்கோரிங். நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 95+ எடுத்துட முடியும். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 95+ எடுத்துட முடியும். ரிமைனிங் இருக்கிற 100ல் நம்ம டார்கெட் வந்து 65+ தான். ரைட்டா? மொத்தமாக நான் சொல்கிற டார்கெட்டே 160+. ரைட்? 160+ டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் எவன் எவ்வளோ மார்க் எடுப்பேன் எப்படி எடுப்பான்னு தெரியாது. 160+ டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோ போகாது. எனக்கு தெரிஞ்ச ரீசனிங் இருக்கிறதுனால அவ்வளோ போகாது. 150+க்கே வந்துடும். கண்டிப்பாக 2A மெயின்ஸ் வந்து 150 தான் வரும். ஏன்னா ரீசனிங் வந்து நம்ம பயில்களுக்குலாம் எவனுக்குமே வராது. அதனால கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கேயே எலிமினேட் ஆயிடுவான். நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த 160 வாங்க முடியும். 160 டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணுங்க. ரைட்? இதில் 65+, அந்த ரெண்டும் சேர்த்து 95+. லாங்குவேஜில் தப்பே பண்ணிடாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் லாங்குவேஜில் தான் வரும். அசால்ட்டு தனத்தினால தான் வரும். ஒழுங்காக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங்லேயும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த டார்கெட்டை வச்சு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் கிராமரும் ரீசனிங்கும் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஜிஎஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ சிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அகைன் புதுசு. டிஎன்பிஎஸ்சி ஒரு மேஜர் எக்ஸாம் சிபிடி நடத்த போகிறாங்க. நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் இல்லாமல் பரீட்சைக்கு போனீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அது பேப்பர் பேனா கிடையாது. அகைன் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கே தெரியும், ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும், ABCDன்னு இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து எவ்வளோ நேரம் படிப்பீங்க? ரொம்ப கஷ்டம். அது பேப்பர்னா ஈஸியாக பார்த்துடலாம், ஆனால் சிபிடியில் பார்க்க முடியாது. ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங் வந்து கொஸ்டினை பார்த்ததும் கை எழுத ஆரம்பிக்கணும். அங்கே தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டினில் இதாக இருக்குன்னு எழுத ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் வேகமாக சால்வ் பண்ண முடியும். ரைட்? இது பை ப்ராக்டிஸில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரியான ப்ராக்டிஸ் இல்லைன்னா நீங்கள் 3 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் கவனமாக சிபிடி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த பரீட்சைக்கு போகிறதே வேஸ்ட்டு.
நீங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்க எழுத போறீங்க, ஓஎம்ஆர்ல எழுத போறீங்கன்னா நீங்க டெஸ்ட்டே எழுதி பார்க்காம கூட போகலாம் பரீட்சைக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா சிபிடின்னும் போது நீங்க கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பார்த்து தான் போயிருக்கணும். மினிமம் 40லேருந்து 50 டெஸ்ட்டாவது நீங்க எழுதியிருக்கணும். அப்பதான் அந்த சிபிடி ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கேன். ப்ராக்டிஸ் ஒன்று தான் உங்களை பரீட்சையை கிளியர் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்னதை ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்க சோர்சஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கை ரிலே பண்ணி தான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து ஸ்கூல் புக்கை ரிலே பண்ணி நீங்களும் படிங்க. ரைட்டா? ஸ்கூல் புக்கை படிச்சீங்கனாலே போதுமானது தான். ரீசனிங்கும் லாங்குவேஜ் கிராமரும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஸ்கோரிங் பார்ட். அதில் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்? இதுக்கு நானும் ஒரு ஜிஎஸ் மெட்டீரியல், நான் இப்போ கம்ப்ளீட் ஜிஎஸ் மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? பைலிங்குலா ஜிஎஸ் மெட்டீரியல் யூனிட் வைஸ் ஜிஎஸ் மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே சீக்கிரமா உங்களுக்கு வந்து சேரும். ரைட்டா? 5 யூனிட்டுக்கும் ஜிஎஸ் மெட்டீரியல் பிளஸ் லாங்குவேஜ் கிராமர் மெட்டீரியல், லாங்குவேஜ் கிராமர் மெட்டீரியலுமே நம்ம சைடு இருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா அது உங்க கைக்கு வந்து சேரும். அந்த ஜிஎஸ் மெட்டீரியலுமே எதுக்காகனா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு, தென் இந்த என்விரான்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மெட்டீரியலா கொடுத்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்துடும். அகைன் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனல்ல சொல்லியிருந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஃபார் ஜெனரல் ஸ்டடீஸ் இது வந்து அக்டோபர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அல்லது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ரீசனிங் இதுவுமே உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ரீசனிங் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 2 நம்ம லான்ச் பண்றோம். ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? உறுதியா ஹெல்ப் பண்ணும். கிளாஸஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100+ கிளாஸஸ் இருக்கும். 90+ டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் ரீசனிங்க்கு மட்டுமே. ரைட்டா? ஜிஎஸ்க்கு வந்து பிளான் பண்ணிருக்கிறது, இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கிறது 50 டெஸ்ட் தான், இன்க்ளூடிங் மார்க்கு எல்லாம் சேர்த்து. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் தனியாகவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம சைடு இருந்து பிளான் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். எல்லாருமே நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.